சுடுவோம் என்கிறார் ஒரு முதல்வர். எப்படா நீ சுடுவன்னு கேட்க நல்ல தாய்க்கு பிறந்த ஒரு ஆண்மையுள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இல்ல. இதே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எங்கள் அண்ணன் சீமான் முதலமைச்சர் நாற்காலியிலே அமர்ந்திருந்தால் இது போல 3 பேரை சுட்டிருப்பானா கன்னடன்? இந்த கேள்வியை நீங்க பதில் சொல்லுங்க. முதல்ல கொலைனாலே ஏதோ தென் மாவட்டத்தில் மதுரையில கொலையாமாங்க, தூத்துக்குடியில கொலையாமா, திருநெல்வேலியில கொலையாமா, இப்படித்தான் செய்தியை பார்த்திருக்கிறோம். தொழில் நகரமாக இருந்தது திருப்பூரும் கோவையும் ஈரோடும். ஆனால் இன்னைக்கு கொலை நகரங்களாக மாற்றி நிறுத்தியது யார்? நீங்கள் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி வெல்ல வைத்த இவர்கள் தான். இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த தாவேகா, இவர்கள் தான். ஆயிரக்கணக்கான ஆணுரைகள், இந்துஸ்தான் கல்லூரியுடைய லட்சணம், சாராய பாட்டில்கள், கஞ்சா பொட்டலங்கள், காவல்துறை போய் நிக்கிறாங்க, வாங்கடான்னு சத்தம் போறாங்க, காவல்துறை மிரட்டுறாங்க. கல்லூரி மாணவன் உன்னை அடிச்சிரும்டா, வெட்டிடும்டா, குத்திடும்டா சொல்றான் வீடியோல. எவ்வளவு காசு? லட்சக்கணக்கில் காசை வாங்கி கொண்டு அவன் வாழ்க்கையை பறிச்சுட்டியே, என்ன செய்யறது? இந்தியாவிலேயே அதிகமாக நடிகர் நடிகைகளை வச்சு நிகழ்ச்சி நடத்துற கல்லூரி இவர் தான். நீ ஒரு அப்துல் கலாமை கூட்டிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்து, மயில்சாமி அண்ணாதுரையை கூட்டு வந்து நிகழ்ச்சி நடத்து, ஐயா சகாயத்தை கூட்டு வந்து நிகழ்ச்சி நடத்து, ஐயா பொன்மாணிக்க வேலை கூட்டு வந்து நிகழ்ச்சி நடத்து. அப்ப யோக்கியனா இருப்பான். நீ இசை வெளியீட்டு விழாவையும் சின்னத்திரை விழாவையும் வெள்ளித்திரை விழாவையும் கொண்டு வந்து அரைகுறை ஆடையோடு விட்டா அப்புறம் அவன் ஜக்கி வாசுதேவ மாதிரி கஞ்சா போட்டு ஆடாம எதை போட்டு ஆடுவேன்? நீ யார முன்னுதாரணமா காட்டுற? சிபி முத்துவையும் சாதனாவையுமா? அவங்க தான் உலகத்தில் சாதித்தவர்களா? நீ அப்படி காமிச்சுதான்டா குஷி ஆனந்தல அமைச்சராயிட்டான். என்னடா இது கொடுமையா இருக்குது? நாங்கள் எல்லாம் நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று இந்த வீதி வீதியாக மேடை போட்டு பேசிய போது இதே கோயமுத்தூரிலே, இதே திருப்பூரிலே, இதே அவினாசியிலே ஏன் நாம் தமிழர் தமிழர் என்று சொல்கிறீர்கள், ஏன் பிரித்து பார்க்கிறீர்கள் என்று சொன்னீர்கள். இன்றைக்கு கர்நாடகாவிலே செத்து விழுந்திருக்கிறான், ஆனால் எல்லா தொலைக்காட்சியும் பதிவு செய்கிறது செத்து விழுந்தவன் தமிழன். எப்படி கர்நாடகாவிலே செத்து விழுந்தவன், அந்த மண்ணிலே வாழ்ந்தவன், எப்படி நீ தமிழன் என்று அடையாளம் என்று சொல்ற? அந்த 3 பேருடைய சாதி அடையாளமாக வந்ததா? 3 கவுண்டர் செத்துட்டாரு, 3 முதலியார் செத்துட்டாரு, ஒரு கோனார் செத்துட்டாரு வந்ததா? ஒரு வன்னியர் செத்துட்டாரு, ஒரு நாடார் செத்துட்டாரு வந்ததா? இல்லை, நீ வெட்டி வீழ்த்துறியே அந்த மதத்தின் பெயர் வந்ததா? 3 பேர் கர்நாடகாவிலே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறான். அதுல 2 பேர் கிறிஸ்தவன், 1 பேர் இந்து, 3 பேர் முஸ்லிம். ஏதாவது மதம் வந்ததா? என்ன செய்தி போடுகிறான்? 3 தமிழர்கள் செத்து விழுந்தார்கள் என்று செய்தி போட்டான். நாங்கள் சொல்லுகிறோம், பிணமாக விழும்போதும் தமிழன் என்கிற இனமாக நாம் விழுகிறோம். அப்போ சாதியை விட, மதத்தை விட நீ பேசுகிற மொழி முதன்மையானது. இன உணர்ச்சியோடு நாம் தமிழர் என்று எழுந்து நில்லுடான்னு சொல்லித்தான் 16 ஆண்டுகளாக இந்த பிள்ளைகள் வீதி வீதியாக கத்தி உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்தோம். நாங்க குழி பறிச்சு, நாங்க விதை போட்டு, நாங்க பாத்தி கட்டி, நாங்க விவசாயம் பார்த்து, நாங்க வெயில்ல மழையில நனைஞ்சு வாழைத்தாறு விட்டு வாழை காய்க்கிற நேரத்தில் யானை வந்து தூக்கிட்டு போற மாதிரி குறுக்க ஒரு கௌசிக் வந்து தூக்கிட்டு போயிட்டார். 16 வருடங்கள் இந்த திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் பண்ணுகிற அயோக்கியத்தனங்களை தோலிருத்து காட்டிய ஒரு கட்சி இருக்குது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். ஆனால் மக்கள் செவிமடுத்து கேட்கல. இன்றைக்கு 3 பேரை சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கு, செத்திருக்கிறான் தமிழன். அப்படித்தாண்டா சுடுவோம் என்கிறார் ஒரு முதல்வர். எப்படா நீ சுடுவன்னு கேட்க நல்ல தாய்க்கு பிறந்த ஒரு ஆண்மையுள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இல்ல. இதே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எங்கள் அண்ணன் சீமான் முதலமைச்சர் நாற்காலியிலே அமர்ந்திருந்தால் இது போல 3 பேரை சுட்டிருப்பானா கன்னடன்? இந்த கேள்வியை நீங்க பதில் சொல்லுங்க. சீமான் முதலமைச்சர், சீமான் தம்பிகள் அமைச்சர், சீமான் தங்கைகள் எம்எல்ஏ 3 பேரை கர்நாடகாவிலே தொற்றுப்பானா? அவன் சட்ட பட்டனை தொற்றிருந்தா தெரிஞ்சிருக்கும் கர்நாடகாவில் என்ன நடந்திருக்கு. தமிழ்நாடு அரசு இருக்கிறது, ஆனால் இது தமிழர்களுக்கான அரசாக இருக்கிறதா என்றால் இல்லை. அது அதிமுக ஆண்டாலும் சரி, திமுக ஆண்டாலும் சரி, இல்லை இந்த நடிகர் தலைமையிலான அரசு ஆண்டாலும் சரி, அது தமிழர்களுக்கான அரசு இல்லை. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த 3 தமிழர் படுகொலைக்கு வெளியிட்ட கண்டன அறிக்கை என்ன? தரப்பு நியாயம் என்ன? இல்லை, நீங்கள் பேசாவிட்டாலும் உங்கள் அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் யார் என்ன கருத்தை பதிவு செய்தீங்க? ஒரு பதிவும் இல்லை.
முதல்ல கொலைனாலே ஏதோ தென் மாவட்டத்தில் மதுரையில கொலையாமாங்க, தூத்துக்குடியில கொலையாமா, திருநெல்வேலியில கொலையாமா, இப்படித்தான் செய்தியை பார்த்திருக்கிறோம். தொழில் நகரமாக இருந்தது திருப்பூரும் கோவையும் ஈரோடும். ஆனால் இன்னைக்கு கொலை நகரங்களாக மாற்றி நிறுத்தியது யார்? நீங்கள் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி வெல்ல வைத்த இவர்கள் தான். இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த தாவேக இவர்கள் தான் ஒரு செய்தியை முக்கியமா பதிவு பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இந்த களத்துக்கே, ஆர்ப்பாட்ட களத்துக்கே வந்த. சரியாக 4 மாதம் தேர்தல் பரப்புரை சமயம், காலையிலிருந்து இரவு வரை கடும் வெயில்ல பரப்புரை செஞ்சுட்டு இல்லத்துக்கு வந்து படுத்திருக்கிறோம். என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கதவை தட்டுறாங்க. என்னாச்சுங்க கதவை தட்டுறீங்க, என்னாச்சு? அப்ப அவங்க சொல்றாங்க, என் சொந்த தங்கச்சியோடைய பையன் கோவையில் இருக்கிற ஹிந்துஸ்தான் கல்லூரியில ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாரு. சரி, அதுக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு 2 மணிக்கு வந்து கதவு தட்ட வேண்டிய அவசியம் என்ன? இல்ல, அந்த ஹாஸ்டல்ல அவன் கூட படிக்கிற அவனுடைய ஃப்ரெண்டு, அவனுடைய நண்பன் போன் பண்ணி எங்கள்கிட்ட சொன்னான். என்ன சொன்னா? 20 பசங்க 30 பசங்க சேர்ந்து உங்க பையனை அடிக்கிறாங்க, உங்க பையன் ஐயோ அம்மான்னு கத்துறான், எப்படியாச்சும் வந்து அந்த பையனை கூட்டிட்டு போயிருங்க, இல்லைன்னா அவனுங்க அடிச்சே கொன்றுவானுங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு போனை கட் பண்ணிட்டான். திரும்ப நாங்க கூப்பிடுறோம், எடுக்க மாட்டாங்க. வார்டனுக்கு கூப்பிடுறோம், ப்ரொஃபசருக்கு கூப்பிடுறோம், அந்த இந்துஸ்தான் கல்லூரி சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் போன் பண்ணி பார்த்துட்டா யாருமே போன் எடுக்க மாட்டாங்க. வார்டனுக்கு மட்டும் ஒரு 50 தடவை போன் பண்ணிட்டா எடுக்கவே இல்ல. ஏதாச்சும் பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்றாங்க. உடனே அன்னைக்கு கோவை தெற்கு தொகுதியிலே நாம் தமிழர் கட்சியினுடைய சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக களம் கண்ட அன்பு தம்பி பேரறிவாளனுக்கு நான் இரவு 2 மணிக்கு அடிக்கிறேன். தம்பி எடுக்கிறார். எடுத்து என்னன்னா இந்த நேரத்தில் கூப்பிடுறீங்க, என்ன விஷயம்? இந்த விஷயத்தை நான் சொல்றேன், சரிண்ணா ஒரு 5 நிமிஷம் அவகாசம் கொடுங்க, நம்ம உறவுகள் யாராச்சும் அந்த கல்லூரி ஹாஸ்டலுக்கு அனுப்பி இப்ப என்னன்னு சொல்லி நான் பார்க்க சொல்றேன் அப்படின்றார். அதே மாதிரி சரியா 10 நிமிஷத்துல நம்முடைய உறவு சிங்காநல்லூர் தொகுதியை சேர்ந்த அண்ணன் இசக்கி அவர்கள் அந்த கல்லூரி ஹாஸ்டலுக்கு போயிட்டு எனக்கு போன் அடிக்கிறாரு. ஒரே சத்தமா இருக்குதுங்க, அந்த ஹாஸ்டல் வார்டனை கூப்பிட்டு அவனே வந்து அங்க போறதுக்கு பயப்படுறாப்ல, அதனால காவல்துறையை கூப்பிட்டு இருக்கோம், காவல்துறை வந்தோன்னு தான் ஹாஸ்டலுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போன் லைன்லயே இருக்கார். 10 நிமிஷத்துல காவல்துறையினர் அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. உடனே காவல்துறையோடு அந்த பையன் படிக்கக்கூடிய ஹாஸ்டலுக்கு போறோம். பார்த்து அவங்க வீடியோ கால் பண்ணி என்கிட்ட காட்டுறாங்க, பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஒரு 10-15 பசங்க சேர்ந்து அவனை அடிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன காரணம், பெரிய கொலை குத்தம் பண்ண அளவு காரணம் இல்ல. அப்படியே காரணம் இருந்தா கூட பெற்றோர்களிடத்திலே, ஆசிரியர்களிடத்திலே, பேராசிரியரிடத்திலே புகார் கொடுக்கலாமே ஒழிய இவனுங்க 10 பேர் சேர்ந்து அடிக்கிறதுக்கு இவனு யார்? அப்போ அந்த வீடியோ கால் பண்ணி அந்த இந்துஸ்தான் கல்லூரியுடைய ஹாஸ்டலை காட்டுறாங்க. பெண்கள் இத்தனை பேர் சுத்தி நிக்கிறாங்க, தாய்மார்கள். சொல்லவே அருவருப்பா இருக்கு. ஆண்கள் படிக்கிற அந்த ஹாஸ்டல்ல ஆயிரக்கணக்கான ஆணுரைகள். இந்துஸ்தான் கல்லூரியுடைய லட்சணம், இவங்க கல்லூரி ஹாஸ்டல் நடத்துற லட்சணம். ஆண்களுடைய ஹாஸ்டல்ல ஆயிரக்கணக்கான ஆணுரைகள், சாராய பாட்டில்கள், கஞ்சா பொட்டலங்கள். காவல்துறை போய் நிக்கிறாங்க, வாங்கடான்னு சத்தம் போடுறாங்க. காவல்துறை மிரட்டுறாங்க. கல்லூரி மாணவன் காவல்துறை மிரட்டுறாங்க. உன்னை அடிச்சிரும்டா, வெட்டிடும்டா, குத்திடும்டா சொல்றான் வீடியோல. உடனடியாக அந்த பையனை காப்பாத்தி ஒரு கார் வச்சு நம்முடைய உறவு அண்ணன் இசக்கி அவர்களும் தம்பி பேரறிவாளன் அவர்களும் உதவியால அந்த பையன் வந்து 1 மணி நேரத்தில் திருப்பூர் வந்து சேர்ந்தான். இல்லைன்னா அவன் இன்னைக்கு தலைப்பு செய்தியா மாறி இருப்பான். ஒரு அரை மணி நேரம் தாமதமா இருந்தான். அப்போ ஒரு கல்லூரி என்றால் எப்படி இருக்கணும்? ஒரு பாடத்தை சொல்லி தருகிற, அவனுக்கு வாழ்க்கையை சொல்லித்தர கல்லூரி, அவனுக்கு வாழ்வியலை, கல்வியை, அவனுக்கு வருமானத்தை எப்படி ஈட்டுவது என்று சொல்லித்தரக்கூடிய கல்லூரி. அது நடத்துகிற ஹாஸ்டல்ல ஆணுரைகளும் சாராய பாட்டல்களும் கஞ்சா பொட்டலங்களும் குவிந்து கிடக்குது என்றால் அதுக்கு யார் பொறுப்பேற்பது? அந்த கல்லூரி நிர்வாகம் பொறுப்பேற்குமா? தமிழ்நாடு காவல்துறை பொறுப்பேற்குமா? இல்லை தமிழ்நாட்டை ஆளுகிற அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சரும் இல்ல உயர்கல்வித்துறை அமைச்சரும் பொறுப்பேற்பாரா? யார் பொறுப்பேற்பது? 20 வயசாச்சு அமுதன் என்கிற இளைஞன் செத்துட்டான், கொன்னுட்டானுங்க 20 பேர் சேர்ந்து அடிச்சு. கடந்த 10 நாள்ல 3 மாணவர்கள் செத்துருக்கான் கோயம்புத்தூர்ல மட்டும். எவ்வளவு ஆசாசையாக அவனை பெற்றோர்கள் வளர்த்திருப்பா. என் பையனை இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், அவனை ஒரு நல்ல ஒரு சிறந்த ஆளா மாத்தணும் சொல்லி எவ்வளவு கனவுகளோட கண்ணீரோட வட்டிக்கு கடன் வாங்கி அந்த கல்லூரியில சேர்த்திருப்பான். என்ன கொஞ்சம் நஞ்ச காசு அவன் கல்லூரியில இலவசமாக பாடம் எடுக்கிற நீ? எவ்வளவு காசு? லட்சக்கணக்கில் காசை வாங்கி கொண்டு அவன் வாழ்க்கையை பறிச்சுட்டியே, என்ன செய்யறது? இதை பத்தி ஐயா முதல்வர் ஜோசப் விஜயினுடைய கருத்து என்ன? நாங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறோம். அவர் நடிச்ச நண்பன் படத்தை இந்துஸ்தான் கல்லூரியில தான் எடுத்திருக்கிறான். அப்ப உருப்பிடுமா? அவருடைய படத்தினுடைய வெளியீட்டு விழா அங்கதான் நடக்கு. ஏன் நடிகன் கையில போனா நாசமா போயிருங்கிறதுக்கு இந்துஸ்தான் கல்லூரி எடுத்துக்காட்டு. தமிழ்நாடுல இந்தியாவிலேயே நடிகர் நடிகைகளை அதிகமா கூட்டிட்டு வந்து உருப்பிடாம போன கல்லூரி இந்த இந்துஸ்தான்ங்கிற விளங்காத கல்லூரி தான்.
இந்தியாவிலேயே அதிகமாக நடிகர் நடிகைகளை வச்சு நிகழ்ச்சி நடத்துற கல்லூரி இவர்தான். நீ ஒரு அப்துல் கலாமை கூட்டிட்டு வந்து நிகழ்ச்சி நடத்து, மயில்சாமி அண்ணாதுரையை கூட்டு வந்து நிகழ்ச்சி நடத்து, ஐயா சகாயத்தை கூட்டு வந்து நிகழ்ச்சி நடத்து, ஐயா பொன்மாணிக்க வேலை கூட்டு வந்து நிகழ்ச்சி நடத்து. அப்ப யோக்கியனா இருப்பான். நீ இசை வெளியீட்டு விழாவையும் சின்னத்திரை விழாவையும் வெள்ளித்திரை விழாவையும் கொண்டு வந்து அரைகுறை ஆடையோடு விட்டா அப்புறம் அவன் ஜக்கி வாசுதேவ் மாதிரி கஞ்சா போட்டு ஆடாம எதை போட்டு ஆடுவேன்? எதை போட்டு ஆடுவேன்? நீ யார முன்னுதாரணமா காட்டுற? சிபி முத்துவையும் சாதனாவையுமா? அவங்க தான் உலகத்தில் சாதித்தவர்களா? நீ அப்படி காமிச்சுதான்டா புஷி ஆனந்தில் அமைச்சராயிட்டான். என்னடா இது கொடுமையா இருக்குது. எப்பேற்பட்ட ஆளுமைகளை கொண்டு வந்து வச்சிருக்க வேண்டிய கல்லூரி. அப்புறம் ஸ்ரீநாத்ல அமைச்சராகாம யாராவா? ஏதோ இரவு நேரத்தில் நம்முடைய உறவுகள், நாம் தமிழர் உறவுகள் பேரறிவாளனுக்கு அண்ணன் இசக்கிக்கு அடிச்சங்காட்டி இந்த பையனை காப்பாத்தி கூட்டு வந்துட்டாங்க. இதே தமிழக வெற்றி கழகத்தில் ஒருத்தருக்கு அடிச்சிருந்தா என்ன பண்ணிருக்காங்க? 10 மணிக்கே குப்புறப்படுத்திருப்பான். திமுக அதிமுக நீங்கள் அதேதான். ஏதோ நாம் தமிழர் உறவு என்பதால் இரவு 2 மணிக்கு போய் அந்த பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து விட்டாங்க. எத்தனை நாள் காப்பாற்ற முடியும்? இன்னைக்கு காப்பாத்திட்டோம், நாளைக்கு காப்பாத்திட்டோம், இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் அவன் அந்த கல்லூரியில படிச்சாகணும். ஏண்டா காவல்துறையிட்ட எங்களை கொண்டு மாட்டி விட்டியா, எங்க பிரின்சிபால்ட்ட எங்களை மாட்டி விட்டுட்டியான்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு இழப்புகள் ஏற்பட்டா யார் பொறுப்பேற்பது? மனிதர் உயிர் என்ன அவ்வளவு அலட்சியமாக போய்விட்டதா? கடுமையான தண்டனைகள் இல்ல. நாம வண்டி ஓட்டிட்டு போகும்போது காவலர்கள் வீதிக்கு வீதி நின்று நம்மளை பிடிக்கிறாங்க. ஹெல்மெட் போட்டு வரலையா, வாய ஊதுன்றான். அப்படி இருக்கிற இவ்வளவு ஸ்ட்ரிக்டான தமிழ்நாடு காவல்துறை இருக்கிற போது எப்படா வீதிக்கு வீதி கஞ்சா விற்கிறாங்கிறத தெரிய மாட்டேங்குது. முடியல. இன்றைக்கு இவன் வீட்டில் நடந்தது நாளைக்கு யார் வீட்டில் வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏன் அமைச்சர்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு மகள்களே இல்லையா? ஒரு அம்மா குழந்தை தூக்கிட்டே சட்டமன்றத்துக்குள்ள போகுது, அந்த அம்மா தாய் இல்லையா? அமுதன் தாய் மாதிரி அந்த அம்மா ஒரு தாய் தானே. உங்களுக்கு எல்லாம் வலிக்கலையா? நீங்களாம் இந்த சாப பத்தி பேசலையே. நீங்கள் எப்பாடு வட்டாலும் சரி, நாம் தமிழர் பூஜ்ஜியமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்த பூஜ்ஜியங்கள் தான் புலிகளாக மாறி களத்தில் நிற்குமே ஒழிய வெற்றி பெற்ற யாரும் களத்திற்கு வரமாட்டார்கள். பேரன்புக்குரிய பெற்றோர்களே, பெரியோர்களே, நீங்க எல்லாத்திலையும் மனசுல வச்சுக்கங்க. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. தயவு செய்து எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க எந்த கட்சியை சார்ந்தவராக இருங்கள், ஆனால் அந்த கட்சியினுடைய தலைமை மௌனம் காத்தது என்றால், பேச வேண்டிய இடத்துல பேசலை என்றால், தயவு செய்து நீங்கள் கேள்வி கேட்கிற துணிவிற்கு வாருங்கள். நம்முடைய தலைவர் தானே என்று அமைதியாக இருக்காதீர்கள். இங்க இருக்கிற சீமானின் பிள்ளைகள் எங்கள் அண்ணன் சீமானே ஏதாவது செய்தா கூட நாங்கள் அண்ணன் என்னென்ன அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி தான் எங்கள் அண்ணன் எங்களை வளர்த்து வைத்திருக்கிறார். நாங்கள் சோரம் போகவில்லை, எவனுக்கும் காலுக்கு கீழ் விழவில்லை. விரைவிலே சட்டமன்றத்திலே ஒரு வரி புலியின் கர்ச்சனையை அம்பாசமுத்திரத்திலிருந்து நாங்கள் தொடங்காமல் விட மாட்டோம். எழுதி வச்சுக்க. தொடங்குவோம். இதுவரை நீதிமன்றத்தில் மட்டுமே ஒலித்துக் கொண்டிருந்த சீமானின் குரல் விரைவிலே சட்டமன்றத்திலே ஒலிக்கிற வேலையை சீமான் தம்பிகள் நாங்கள் செய்வோம். மூச்ச பேச்சாக்கி பேசுவோம்டா, மூச்ச பேச்சாக்கி எங்கள் அண்ணனுக்காக முழங்குவோம். இந்த படுகொலை செய்யப்பட்ட 3 பேருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய கண்ணீர் வணக்கம். படுகொலை செய்யப்பட்ட இவர்களுக்கு உரிய நீதியை தமிழ்நாடு அரசு பெற்றுத்தர வேண்டும். தமிழ்நாடு அமைச்சர் பெருமக்கள் இது குறித்து வாயை திறக்க வேண்டும். அதுபோல் இந்த இந்துஸ்தான் கல்லூரி இதுவே இறுதியாக இருக்கணும். இதற்கு மேல் ஏதாச்சும் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் இங்க சுந்தராபுரத்திலே கூடியிருக்கிற கூட்டம் இந்துஸ்தான் கல்லூரியை முற்றுகையிட்டு நாங்கள் போராட வேண்டிய நிலைக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள். தயவு செய்து தமிழ்நாடு காவல்துறை, உளவுத்துறை எல்லாம் அந்த கல்லூரியில என்ன நடக்கிறது, கல்லூரி ஹாஸ்டலிலே என்ன நடக்கிறது என்று நாங்கள் வீடியோ ஆதாரத்தோடு வைத்திருக்கிறோம். கஞ்சா பொட்டலங்கள், மது பாட்டில்கள் என்ற சரமாரியாக அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் தயவு செய்து அந்த பகுதிக்குட்பட்ட காவல் ஆய்வாளர், காவல் உதவி ஆய்வாளர் எல்லாம் தீவிர அதிவிரைவு வழக்காக எடுத்து இனி இதுபோல் அமுதன் போல் யாரும் சாகாத அளவிற்கு, யாரும் சாகடிக்கப்படாத அளவிற்கு ஒரு நிலைமையை, சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கவில்லை என்றால் அறத்தின் வழி நின்று அரசிற்கு அழுத்தம் கொடுக்கிற வேலையை நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்கள் செய்து முடிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். அதை நாளை மலரும் நாம் தமிழர் ஆட்சி சொல்லும். இனத்தின் உயிரே இளந்தமிழர், எதற்கும் அஞ்சா நாம் தமிழர்.